Hi friends, இந்த வீடியோ ஒரு டிஃபரெண்டான வீடியோவா இருக்க போகுது. ஏன்னா நம்ம சேனலுக்கு வாங்கின ஃபர்ஸ்ட் டெக் ஐட்டமோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த DJI OSMO மொபைல் 4 தான் நம்ம வந்து இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த DJI OSMO மொபைல் 4 வாங்கினதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் உண்டு. ஏன்னா எல்லா வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன் இவ்வளோ ஷேக் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் நான் வந்து இந்த மொபைல் ஸ்டெபிளைசர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற இது DJI OSMO மொபைல் 4ல இருக்கிற ஃபீச்சர்ஸை வச்சு ப்ரொஃபஷனல் கேமராமேன் இல்லாமலே நம்மளால ப்ரொஃபஷனல் ஃபுட்டேஜ் வந்து கேப்சர் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து DJI OSMO மொபைல் 4 வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து இந்த DJI OSMO மொபைல் 4 பாக்ஸிங் டே சேலுக்கு வாங்கியிருக்கேன். பாக்ஸிங் டேன்றது ஒன்றுமே இல்லை, கிறிஸ்மஸ்க்கு நெக்ஸ்ட் டே ஆன 26 டிசம்பரை வந்து இங்கே பாக்ஸிங் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பாக்ஸிங் டே வந்து பாக்ஸிங் டேன்னு சொல்கிறத விட பார்கெயின் டேன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா ஷாப்லேயும் வந்து ஆஃபர்ஸ் அண்ட் சேல்ஸ் வந்து நிறையா இருக்கும். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $300 கிட்ட வருது. ஆனால் எனக்கு வந்து $259 இது வந்து சேலில் வந்து கிடச்சிருக்கு. அதுலேயும் நான் பார்கெயின் பண்ணி $254 வந்து நான் இதை DJI OSMO மொபைல் 4 ப்ராடக்டாக நான் வாங்கியிருக்கேன். ஸோ பாக்ஸ் சுற்றி பார்க்க போது இது வந்து நார்மலான ஒரு DJI OSMO மொபைல் 4 இல்லை, DJI OSMO மொபைல் 4 காம்போ. ஸோ இதில் வந்து நான் பாக்ஸோட சைட்லேயே நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட DJI OSMO மொபைல் 4 கிம்பல், ஃபோன் கிளாம்ப், மேக்னெட்டிக் ரிங் ஹோல்டர், பவர் கேபிள், அப்புறம் நம்மளோட பவுச், ரிஸ்ட் ஸ்ட்ரிப் அதெல்லாம் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரிங்கை வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணுறதுக்கான செக்கிங் ஆப்ஜெக்ட் கூட நம்மளுக்கு இதோட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸோட பின்னாடி வந்து நம்மளுக்கு நம்ம DJI OSMO மொபைல் 4 ஸ்லோகன், அது மட்டும் இல்லாமல் நம்ம DJI OSMO மொபைல் 4ல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து லேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த DJI OSMO மொபைல் 4 ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம DJI மீமோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் தான் நம்மளோட DJI OSMO மொபைல் 4 வந்து கனெக்ட் ஆகும். இது வந்து ஃபுல்லி வயர்லெஸ். ஸோ நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் ஃபோனுக்கு வந்து வயர்லெஸ்ஸாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த DJI OSMO மொபைல் 4ல வந்து 100+ கெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து கேமராமேனே இல்லாமல் குட் ஃபுட்டேஜ் பண்ண முடியும். பாக்ஸோட இந்த சைடில் எதுவுமே இல்லை. ஸோ இது சும்மா ஒரு DJI லோகோ மட்டும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு நம்ம DJIயோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்லோகனோட ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளோட கிரிப் ட்ரைபாட் அழகாக இருக்குது, இங்கே வச்சிடலாம். நம்மளோட பவர் கேபிள், ஓகே, ஒரு USB கேபிள் தான். ஓகே ஓகே நம்ம ஃபோன் கிளாம்ப், pretty good. ஓகே, நம்ம ஸ்மால் ஃபோன்ஸ்க்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. லைக் iPhone 7, 8, S2, Samsung S8 எக்ஸெட்ரா. நம்மளோட கிம்பிள், ஓகே, நல்ல வெயிட், pretty good. Okay, இங்க வச்சிடலாம். Okay, so இப்போ இந்த பாக்ஸ் ஒன்றுல இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட பவுச் கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு. ஓகே, ரிஸ்ட் பேண்ட், DJIயோட ரிஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோன் அக்யூரேசி கவர். ஸோ இந்த மொபைல் ஹோல்டரை போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஓட்டினா கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளோட ஃபோன் ஹோல்டர் இருக்குது. ஓகே, மேனுவல்ஸ் பா இவ்வளோ இருக்குது. ஓகே, நம்மளோட ஃபோனில் அட்டாச் பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர் இங்கே இருக்குது. மேனுவல்ஸ் கூடயே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளோட விங் ஹோல்டர். இன்னொன்று
ஓகே கட் பண்ணி தான் எடுக்கணும். இங்கே வச்சிடலாம். இதில் இருக்கிற நார்மலான ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஆக்டிவேட் பண்ணாமல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ என்கிட்ட ஸ்மால் ஃபோன் இல்லை, ஸோ ஃபோன் கிளாப் எடுத்துக்கிறேன். ஃபோனோட அட்டாச் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், இந்த DJI லோகோ வந்து இந்த கேமரா எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ சென்டரில் இருக்கணும். செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் ஆயிடுச்சு. ஓகே, மேக்னெட்ல அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரீசென்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாற்றணும்னா 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும். லேண்ட்ஸ்கேப் மோட், திரும்ப 2 தடவை போர்ட்ரேட் மோட். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை ஒரு பவர் பேங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து USB ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜூம் இன் ஜூம் அவுட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டிங் பட்டனும் இதுலேயே இருக்குது. ஸோ இதை தாண்டி இதில் வந்து எந்த ஒரு விதமான பட்டன்ஸோ எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் எல்லாமே உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கும் இது கூட. ஸோ இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் இல்லைன்னா இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த ரிவ்யூ வந்து நான் இப்போவே போட முடியாது, 2 to 3 வீக்ஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்னும் 2 to 3 வீக்ஸில் ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறேன். DJI OM4 ஓட ரிவ்யூ போடுறேன். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். See you on the next video. Surya signing off. Bye.